இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல், நேசம், பிரியம், அன்பு அப்படி சொல்கிறோம்ல, இந்த மாதிரி கேட்டகரியிலலாம் ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைகிட்ட பாசமாக கொஞ்சுறது, அவங்கள கேர் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு வேண்டியதை செய்கிறது ஒரு விதமான காதல்னு சொல்லுவோம். இதே ஒரு 12th முடித்து காலேஜ் படிக்கிற பொண்ணு ஒரு அப்பா அம்மா கிட்ட இருக்க அன்பை ஒரு விதமாக உணர்ந்துக்க முடியும். அதையும் நம்ம காதல்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அம்மா அப்பா சார்ந்திருப்பாங்க, அவங்க பாதுகாப்பு தேவைப்படும் அந்த பிள்ளைங்களுக்கு, அவங்க சந்தேகம் நிறைய வரும், அவங்களுக்கு இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுற விதம் இருக்கும். சேம் டைமில் அந்த அதாவது எண்டோக்ரைனால், அதாவது நாளமில்லா சுரப்பினால் உள்ள ஹார்மோன்னால் அவங்க புதுவிதமான ஒரு அனுபவம், பயம், குழப்பம், அதே மாதிரி ஒரு எழுச்சி, ஒரு ஒரு மலர்ச்சி, ஒரு புரட்சி மாதிரி அவங்க உடலுக்குள்ளே நடக்கும் அந்த ஒவ்வொரு செல்களும். அப்போது அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், சேம் டைமில் பயமாகவும் இருக்கும். அது ரெண்டையும் அவங்க கையாள தெரியணும். இதையும் ஒரு விதமான காதல் உணர்வுன்னு சொல்லலாம். யாரோ ஒரு மனிதரை பார்த்தோன்னே பிடிக்கிறது, குரல் பிடிக்கிறது, உருவம் பிடிக்கிறது, பார்த்தோன்னே பிடிக்கிறது. இதுதான் அந்த டீனேஜில் பெண்கள் வர காதல். ஒரு 25-30 வயசில் ஒரு பெண்ணுக்கு வர காதல் நாமளாக சொல்லிக்கிறோம் அனுபவ காதல்னு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் தெளிவாக உணர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணும், உடல் தேவையா, இது தாண்டி இது முதிர்ச்சி உள்ள உடலா, அந்த செயலா அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடியும். மெச்சூர்டான ஒரு அன்பு. இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி இல்லாமல் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு. நீங்கள் எனக்கு நேசம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நேசம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறேன். நிபந்தனையற்ற ஒரு அன்பு செலுத்த முடியும் என்னால். நீங்கள் உங்களை பார்க்கலனாலும் பரவாயில்ல, பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அன்பே செலுத்தலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சில அன்பெல்லாம், நேசம்லாம், காதல்லாம் இருக்குது. வயதான காலத்துலேயும் சில பேர் அந்த நேசத்தை தொடர்ந்து அந்த நேசத்துக்காகவே வாழ்ந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த காதல் எல்லா ஏஜ்லேயும் கேட்டகரிலையும் அந்த காதல் இருக்குது. நம்ம பொதுவாக பார்க்குற இந்த காதலை உடல் தேவை மரமாகவும், இந்த சினிமாவில் காமிக்கிறாங்க பார்த்திங்களா, இது மாதிரியும் சில புக்குகள், வீடியோக்கள், இதன் மூலம் சீரியல், இந்த மாதிரி ஒரு வில்லத்தனமான காதலை வச்சு பார்க்குறதுனால காதலோட தாத்பரியம், அந்த பரிணாமம், அந்த கலாச்சாரம், அதோட எசன்ஸ், அதோட ரசம், அதோட தரிசனம் எல்லாமே இங்கே தலைகீழாக உணரப்படுது. இப்போது என்னோடய புரிதல் இப்படி. நானும் இந்த நிலையெல்லாம் கடந்து வந்திருக்கேன் தான். என்ன சொல்கிறதுன்னா, எப்படி கடந்து வந்திருக்கேன்னா, நான் ஆண்களோட வாசனையே இல்லாமல் வந்துட்டேன். ஆண்களோட பார்வையை ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, நேர்கொண்டு பார்த்து இது ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் நான் என் லைஃப்பை கடந்துட்டேன். அது எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், என் சகோதரனாக இருக்கட்டும், எனக்கு நண்பன்னு ஒன்று இருந்தால் தானே, அது கேர்ள்ஸ்லேயே கிடையாது அவ்வளோவா. அப்புறம் எப்படி உணர்ந்துக்க முடியும். சேம் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் பேசும்போது நான் அவங்களே அவாய்ட் பண்ணிடுவேன். அது அவங்க பிரியம், அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ நமக்கு இது ஒத்து வரல. அதனால் நான் அந்த ஒழுக்கத்தை நான் என்னை சுற்றி ஒரு பெரிய நெருப்பு வளையமாக போட்டுக்கிட்டு நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு அந்த அன்பை நான் உள்ளே விடாமல் தடை பண்ணிட்டேன். எப்போது என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சேன், மேரேஜுக்கு அப்புறம்தான் எல்லா அன்பும் கிடைக்கும் ஒரு ஆணுக்கிட்ட இருந்து. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைக்குமான்னு அப்படி இப்படி வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு அதீத ஒரு உணர்வு. அதனால் நான் என்னை சுற்றி பெரிய பெரிய வளையங்கள்லாம் போட்டுக்கிட்டேன். ஸோ என்னையே நானே நினச்சா கூட யாரும் உள்ளே வர முடியாது. அப்படி அந்த மாதிரி நான் எனக்குள்ளே போட்டேன் அந்த வளையம். அது ஒரு கட்டத்தில் என்னாலே நான் உடைக்கணும், நான் இந்த மாதிரி ஒரு ஆண் நண்பர்கள்கிட்ட பேசணும், எல்லோரும் மாதிரி நானும் பேசிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு வரல. ஏன்னா நான் அப்படி பழகவே இல்லை. அதை விட என்னென்னா, ஒரு
ஒரு ஒரு ஒரு குடும்பம் மொத்த ஒரு கலைநயன்னு வச்சுக்கோங்க. ஒரு கலை ஒரு காதல்லேருந்து பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் உள்ள தன்மையில நான் எவ்வளோ சேஃபா நடந்தேன்னா, இந்த காதல் பக்கத்தையும், இந்த காமம் பக்கத்தையும் ஆ ரொம்ப சேஃபா நான் என்னோட நம்ம வந்து ஒரு இடத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, கால்ல தண்ணி படக்கூடாதுன்னு நம்ம ஆடைய தூக்கி பிடிச்சிட்டு நடப்போம் இல்லையா? அது மாரி இந்த காதலையும், காமத்தையும் கடந்துட்டேன். நான் நெனச்சேன், அது என்ன ஆட்கொண்டு அத வந்து என்ன வந்து ஃபுல்ஃபில் பண்ணிரும். நாம போய் அதுகிட்ட நிக்க தேவையில்ல. நாம வந்து தயாரா இருந்தா போதுன்னு தான் நான் நெனச்சிருந்தேன். ஆனா எனக்கு அப்ப தான் புரியுது, அன்ப வந்து வாங்க மட்டும் தெரியாது, குடுக்கவும் தெரியணும்னு. எனக்கு குடுக்கவே தெரியல. என் அன்பு எதிர்பார்க்குறேன்னு தெரியுது. நான் அன்பு நெறைய வச்சிருக்கேன்னு தெரியுது. அது என்ன பண்றது? நெறைய நீங்க உணவெல்லாம் சமைச்சிட்டீங்க. நெறைய பயங்கரமா சுவையோட, அறுசுவையோட இருக்கு. நடு காட்டுல வச்சு நீங்க எல்லா உணவும் வச்சிருந்தீங்கன்னா, யார் வந்து சாப்பிடுவா? அப்படிதான் என் அன்பு இருந்துச்சு. எனக்கு காலப்போக்குல வந்து ஒரு வேள ஒரு ஒரு வேள ஒரு தாகம் ஒரு ஒரு உணவு கிடைக்காதான்னு எல்லாரும் ஏங்கும்போது, ஐயோ! நான் இவ்ளோ அன்பு வச்சிருந்தேனே! நான் ஒருத்தர் கூட ஷேர் பண்ண முடியாம போச்சே! இதுவும் இல்லாம காலங்களும் கடந்து போச்சே! அப்படின்னு ஒரு காலத்தில நானு ஃபீல் பண்ணது உண்டு. ஆனா அதுவும் ஒரு ஒரு கட்டாயத்தின் பேர்ல நடக்குதுன்னு நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அப்ப இதுவும் கடந்து தானே போணும். இதில என்ன பண்ண முடியும்? நாம நடுக்காட்டுல கடை போட்டா, அது யார் தப்பு? இது நம்மளோட தப்பு தான். அப்படின்னு நான் என்னையே நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் இந்த சமுதாயத்த நான் பார்த்த பார்வை வந்து ரொம்ப சுருக்கிக்கிட்டேன். இது என்னத்துக்கு பார்த்துக்கிட்டு, அவங்கள பார்த்தோன்னே, இவங்கள பார்த்தோன்னே, அத பார்த்தோன்னே, இத பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்னா, இதே மாரி நமக்கு இல்லன்னு தோணும். இல்ல நம்ம இது ஏன் நம்ம மிஸ் பண்ணோன்னு தோணும். இந்த மாரி மனிதர்கள் இருந்திருக்காங்க. நாம தான் பயந்துட்டோன்னு தோணும். எல்லாமே தோணுனப்போ நான் என்ன செஞ்சேன்னா, சரி இத நம்ம பார்க்கறதுனால தானே இப்படி இருக்கு. அதனால கட் பண்ணிருவோம் பார்வைன்னு சொல்லி நான் என்னோட 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 உலகத்தையே சுருக்கிக்கிட்டேன். என்ன வந்து பூனை கண்ண மூடிக்கிட்டா உலகமே இரு எ இருட்டாயிருங்கிற மாரி என்னையே நான் இப்படி கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில தீவிரமா நான் அந்த ஆன்மீகத்துக்குள்ள என்னை செலுத்துது. புயல் மாரி செலுத்துது. நான் ஒரு தென்றல் மாரி இருந்த எண்ணெய் புயல் மாரி செலுத்துது. என்னால அதுலேருந்து மீண்டெழவோ, என்ன நடக்குதுன்னு யூகிக்க முடியாத அளவுக்கு என்ன ரொம்ப ஸ்பீடா அந்த ஆன்மீகம் இழுத்துட்டு போகுது. அடுத்தடுத்து நான் பயிற்சி பண்ணும்போது, முதல் நிலை பயிற்சி, 2ஆம் நிலை பயிற்சி ஒரு 12 நிலைன்னு வச்சுக்கோங்களேன். 12 நிலையும் ஒரு ஒரு படிய கூட ஒரு படியில கூட என்ன தேங்கி நிக்காம அப்படியே தொடர்ந்து அடிச்சுட்டு போச்சு. அப்போ நான் அதோட போறேன். அதோட போம்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? இது நடக்கணுமா? நமக்கு தானா? அப்படிங்கிற ஒரு தெளிவ தாண்டி அத யோசிக்கும்போதே அடுத்ததுக்கு போயிரும். இந்த படியில கொண்டு வந்து நிறுத்திட்டு, நான் சமாதி, தியானம், அனுபவம், அப்புறம் மரணம் இந்த மாரி நான் பேசின எல்லா வீடியோல அனுபவம் பேசினேன் இல்லையா? அதெல்லாம் நான் அனுபவத்துக்கு வரும்போது, சேம் டைம்ல நான் பற்றுங்கிறதையும் விட்டுட்டேன். பற்றற்றுன்னு இருக்கிறது அப்படிங்கிறது, அப்புறமா அது அது கணவனா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அப்பா, அம்மாவா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், ஏன் என்னையே ஆகட்டும், நான் என்னையே விட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்தில என்ன தோணுச்சுன்னா, இப்ப நமக்கு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆமா, இப்ப நமக்கு அடுத்து என்ன பண்ணணும்? எனக்கு தெரியவே இல்ல. நிஜமாவே தெரியல. எனக்கு என்ன அறிவு இருந்துச்சு தெரியல. எனக்கு என்னமோ முந்தி நான் பெருசா கத்து வச்சிருந்தேன். எல்லாம் தெரியுமே. அ எ தெரியல. எதுவுமே தெரியல. நான் படிச்சது போச்சு, எல்லாம் போச்சு. மொத்தத்தில நானே போயிட்டேன். நான் என்ன பண்றது இப்ப? நான் அப்ப தான் அந்த சொசைட்டில நான் என்னதான் பண்றது? இதுக்கு பேசாம நம்ம சொல்லுவோம் தானே, சும்மா இருக்கிறதுக்கு பேசாம நம்ம அங்கேயாவது போலாங்கிற மாரி, இந்த பூமியில இருக்கிறதுக்கு பேசாம நம்மளோட இடத்துக்காவது போலாம். இது எதுக்கு வெட்டி? அப்படிங்கிற அளவுக்கு கூட நான் யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா மரணங்கிறது இயல்பா ஆனந்தமா வரணுங்கிறத நான் ரொம்ப தீர்க்கமா இருந்ததுனால, அப்படியெல்லாம் இல்ல. பேசாம நான் எனக்கு சும்மா உட்காந்துருக்கு தூங்குற மாரி இந்த உடல விட்டு போனா தான் என்ன? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. எனக்கு இங்க யார் மேலேயும் எனக்காண்டி அவங்க இருக்காங்க, அவங்களுக்காண்டி நான் இருக்கேங்கிற உணர்வே அது அற்று போனதுனால வரல. இந்த நேரத்தில தான் உச்சபட்ச சமாதி, தியானம், அனுபவம் நெறைய காட்சிகள், நெறைய அனுபவங்கள். அந்த அந்த எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுறது, எனர்ஜி உள்ள மெர்ஜ் ஆகுறது, எனர்ஜி கூடுறது, எனர்ஜி எனக்குள்ள கான்வர்சேஷனா ஆகுறது, அந்த கான்சியஸ நான் பார்க்குறது, சாட்சி பாவமா உணர்றது, இதெல்லாம் உச்சபட்ச நிலை ஆனோனே, அது ஞானமாவும் மலர்ந்ததுக்கு அப்புறமும், எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, அ இந்த லைட்டா அகங்காரம் வந்துரக்கூடாதுங்கிற தீவிரத்தில நான் உலகத்த சுருக்கிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப மனிதர்கள்ட்ட போனோம், நம்ம பேசணும், அவங்க ஒண்ணு பேசுவாங்க, நம்ம புரிய வைக்கணும். இன்னொன்னு சொல்லப்போனா அவங்க உலகியல் சார்ந்து பேசுறாங்க, நான் ஞானம் சார்ந்து பேசுறேன். அது மெர்ஜ் ஆகாம போகலாம். அதன் மூலம் நண்பர்கள் விலகலாம். அவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஆனா என் பேச்சு இப்படி தான் வருது. ஸோ
அவங்களையும் நான் ஹர்ட் பண்ணக்கூடாது. சேம் டைமில் நான் என்னோடய உணர்வையும் நான் பாதுகாத்துக்கணும். ஸோ அதனால் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப சுருக்கிக்கிட்டேன். அது என் பொண்ணுக்கிட்டேயும், என் ஹஸ்பண்ட்கிட்டேயும், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும், எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயும், என் கூட பிறந்தவங்ககிட்டேயும், ஏன் இந்த மொத்த சொசைட்டிலையும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிக்கும்போது, நான் அந்த எக்ஸாமை வந்து கையில் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா? அது ஒரு 12 இயர்ஸ் என்னை கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் அதன் மூலம் நான் உலகத்தை கற்றுக்கிட்டேன், வரலாறை கற்றுக்கிட்டேன். மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷ் சாரி அந்த அந்த பொருளாதாரம் அந்த மாதிரி கலந்த ஒரு அறிவு. ஒரு மலை மேலே இருந்து ஒரு பூமியை ஒரு உயர்ந்தமான இடத்துலேருந்து இந்த உலகத்தை இந்த ஊரை சுற்றி பார்த்தம்போது எவ்வளோ ஒரு ஆனந்தம், ஒரு பரந்த விரிந்த ஒரு பார்வை கிடைக்குமோ அந்த கோணம் எனக்கு கிடச்சிச்சு. அந்த 360யில் ஈகிள் பார்வையில் பார்க்கும்போது என்னென்னா, இந்த இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. உலகம் தாண்டி இந்த பிரபஞ்சம் தாண்டி உணர்றதுக்கு இந்த கல்வி எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குது. ஓ! நான் வேலைக்காண்டி படிக்கல. ஸோ இதுக்கு தான் படிச்சிருக்கோம் போல். நம்மளை வந்து ஒரு சேஃப் ஸோனில் வச்சுக்கிறதுக்காண்டி இது இருந்திருக்கு. ஸோ நான் அந்த மனிதர்கள் கூடயோ இல்லை வேறு மாதிரி என்னை யாராவது ஈர்த்துட்டாங்கன்னா, இல்லை நான் யாரையாவது கவர்ந்து இழுத்துட்டேன்னா அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இது நடந்திருக்கோ அப்படின்னு கூட நான் யோசித்தது உண்டு. அப்போது இந்த காதலில் நான் வெற்றி பெற்றுட்டேன். அதே மாதிரி வாழ்க்கையிலையும் வெற்றி பெற்றுட்டேன். நான் காமத்தை வெற்றி பெற்றுட்டேன், காதலை வெற்றி பெற்றுட்டேன்னு ஒரு ஒரு இருமாப்புங்கிறத தாண்டி ஒரு உறுதியாகவும் நான் நம்பிட்டேன். ஆனால் இந்த கடைசி 3 வருஷத்தில் எனக்குள்ளே நிகழ்ந்த மாற்றங்கள் வந்து இல்லை. உனக்குள்ளே அது இன்னும் எச்சமாக உள்ளது அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் நொறுங்கித்தான் போயிட்டேங்கிறத விட பயந்துட்டேன். நான் நீங்கள் உறுதியாக நம்பினது வந்து ஆனால் நம்பினது வந்து என்னென்னா, நானே நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்களே பேசுகிறத வச்சு கணிச்சிருப்பேன். நானே என்னை நம்பிக்கிட்டேன், நானே என்னை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டேன்னு சொன்னேனே ஒழிய, நான் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சரண்டர் காதி கொடுத்தோ இல்லை சாட்சி பாவமாக பார்த்தோ அதை நான் கடந்து போகல. நானாக ஒரு பெரிய ஒரு குழியை தோண்டி உள்ளே மூடி வச்சுட்டு விதையை உள்ளே போட்டு மூடி வச்சுட்டா என்னமோ அப்பாடி மறைச்சிட்டோங்கிற மாதிரி நினச்சா, அதுக்குரிய தக்க சூழ்நிலை தக்க காலங்கள் வரும்போது எப்படி ஒரு செடி முளைச்சி வருமோ அது மாதிரி என்னோடய காதலும் என்னோடய காமமும் வந்துருச்சு. போச்சு. இந்த வயசில் இந்த வந்து என்ன பண்ணுறதுன்னா, எனக்குள்ளே இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இது என் வயசில் நிறைய பேர் இருப்பீங்களே, 45 ப்ளஸில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ அவங்களுக்குள்ளே அந்த காதலையும் ஏக்கமும் ஏதாவது தேவையும் அப்படி இருக்கும்போது நார்மல் காதலை விட வித்தியாசமாக இருக்கும். சேம் டைமில் அது வந்து ஆணித்தரமாக வருது அந்த எனர்ஜி. ஒன்றுமே பண்ண முடியல. எப்படி நீங்கள் ஒரு 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 இலை வந்து ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் வந்து சிக்கி அடிச்சிட்டு போகும்போது அந்த இலை வந்து நான் நின்றுக்கிறேன், நான் ஓரத்தில் நின்றுக்கிறேன், நான் போக விரும்புகிறேன்னு சொன்னால் ஏதாவது முடியுமா அதால்? அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஓ காட்! எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியில் இங்கே வந்து சுருட்டி நிப்பாட்டிட்டீங்களே, நான் என்ன பண்ணுறது? புயலில் சிக்கின சின்ன ஒரு துரும்பு மாதிரி ஆகிட்டேனே, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, ஏன் இப்போ நீங்கள் இந்த இடத்துல பண்ணீங்க? என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு இதுக்கு வழியும் தெரில, சொல்யூஷன் தெரில. யார்கிட்ட போய் கேட்குறது? என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னோடய உணர்வு, என் காதலும் அப்படியே வந்து ஒரு பூ மலர்ந்துருக்க மாதிரி மலர்ந்தே இருக்குது. ஆனால் அந்த வாசனைகள், அந்த சூழ்நிலை எல்லாமே இருக்குது. ஆனால் அப்படியே நிற்கிது. ஆனால் என்னென்ன ஒரே விஷயம் வாடி போல. அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, சரி காதல் வந்துருச்சு, காமம் வந்துருச்சு. அது என்ன செய்ய முடியும்? பாரு, சாட்சியாக பாருன்னு எனக்கு அதுவே சொல்லி கொடுத்துச்சு உள்ளேருந்து. ஸோ உள்ளே இருக்க ஆணும், உள்ளே இருக்க பெண்ணும் அவங்களே இணைஞ்சு, அவங்களே அர்த்தநாரியாகி, அவங்களுக்குள்ளே ஒரு ஜோதியை பார்த்து, அவங்களே ஆனந்தமாகி பேரின்பத்த நிலை உணர்ந்ததை நான் சாட்சியாக இருந்து பார்த்ததுனால, ஓ! அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓ! இது பிரபஞ்ச காதல். இது வந்து உடல் சார்ந்த, மனம் சார்ந்த காதல் இல்லை, அதையும் தாண்டி அப்படின்னு எனக்கு உணர்ந்துச்சு. ஸோ எனக்குள்ளே உள்ள ஆணும், எனக்குள்ளே உள்ள பெண்ணும் அவங்க 2 பேரும் முழுமையடைஞ்சு, அவங்க 2 பேரும் புரிஞ்சு, அவங்க 2 பேரும் ஒருங்கிணைந்து அர்த்தநாரியாகி, அர்த்தநாரியிலேருந்து 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. ஸோ இப்போ நான் கணேஸ்வரி மட்டும்தான் இருக்கேன். கணேஸ்வரிக்கு கணேஸ்வரியே போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கணேஸ்வரிக்குள்ளே ஆண் இருந்தால், கணேஸ்வரிக்குள்ளே பெண் இருந்தால், அந்த கணேஸ்வரி ஆணும் பெண்ணும் சேர்ந்து இப்போ கணேஸ்வரியாகவே மாறிட்டா. நீங்கள் இதுக்கு வேறு பேர் கூட வச்சுக்கலாம். வாட்டெவர் என்ன வேணால் வச்சுக்கலாம். அதுதான் பேர் கிடைக்கும் போல் இருக்குது. ஸோ எனக்கு யாராவது ஒருத்தர் பார்த்தா எனக்கு வந்து அறிவு, மென்டல், அப்புறமா ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு மலர், ஏதோ ஒரு பேர் வாட்டெவர் நான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சில பேருக்கு வந்து பேர் வந்து சேவ் பண்ணும்போது பட்டர்ஃப்ளை, சன்னு, என் பொண்ணுக்கு அழகிய தேவதை, என் ஹஸ்பண்டுக்கு வந்து யானைக்குட்டி, இந்த மாதிரிலாம் பதிஞ்சு வச்சுருப்பேன். அப்போ எனக்குன்னு என்ன பேர் வைக்கணும்னு இப்போ யோசிக்கும்போது எனக்கு இன்னும் வரல. நான் இன்னும் வர அடுத்த காணொளியில் ஏதாவது எனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு பொதுவாக நிலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த நிலா அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னே தெரில. என்னடா நிலா பேரை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அந்த நிலா, அந்த என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே ஒருவேளை மேபி எனக்கு ரொம்ப காலம் முன்னாடி நிலாங்கிற பேர், நிலவன் அப்படிங்கிற பேர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். அதனால் இதை நான் சொல்லியிருந்துருக்கலாம்.
இல்லைனா என் குழந்தைங்களுக்கோ, இல்லை எனக்கு உற்ற நண்பனுக்கோ, இல்லை சூழ்நிலை யாரோ இந்த பேர் இருந்திருக்கலாம். எனக்கு இதயம் கவர்ந்த பேராக இருந்திருக்கலாம். அதனால் இந்த நான் வச்சிருந்திருக்கலாம். சரி ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன், இப்போ இந்த காதலை வந்து நம்ம நார்மல் காதலோட ஒப்பிட முடியாது. அதை வந்து ஆன்மாவின் இணைப்பு, ஆன்மாவின் லயம், அந்த இதயம் சொல்லுவாங்கள்ல, இந்த மூளையோட ரத்த ஓட்டம் ஓடுது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம சங்கையோ இல்லை சங்கம் எடுத்து காதில் வைக்கிறோம். நமக்கு ஒரு கடல் சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, அது எதோட கடல் சத்தம் கிடையாது. நம்ம மூளையோட ரத்தம் ஓட்டுற சத்தம் தான் கடல் அலை மாதிரி இருக்குது. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள். அந்த ஒரு கடலுக்குள்ளே ஒரு அலை வந்தால் என்ன ஓசை கிடைக்குதோ, அது நம்ம மூளைக்குள்ளே கிடைக்குது அப்படின்னா, நம்ம மூளை எவ்வளோ பிரம்மாண்டம். நம்ம இன்னும் 4% தான் பயன்படுத்தியிருக்கோம். 96% மூளையில் பயன்படுத்தவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளோ சக்தி வாய்ந்த மனிதர்கள். எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டரை விட நம்ம பெரிய ஃபாஸ்ட்டு. ஏன்னா அதை உருவாக்குற நம்ம வந்து அதை விட கண்டிப்பாக பெருசாக தானே இருக்கணும். அப்போ வந்து என்னென்னா, இதை வந்து அனுபவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை உண்டாக்குனா தாய்ப்பால் வந்து உடனே 1 லிட்ரு 1/4 லிட்ரு குடிச்சிடாது. இத்தினோண்டு ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்களா, அது மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பிள்ளையானா கொஞ்சம் டம்ளரில் குடிக்கும். கொஞ்சம் பெரியனா ஒரு காஃபி டம்ளர் குடிக்கிற அளவுக்கு பெருசாக வந்துடும்ல. அது மாதிரி அந்த அனுபவத்தையும் அந்த இறையோட ஆற்றலையுமே நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபீட் பண்ணுது. நமக்கு அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் தாங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி தான் புதுசு புதுசாக இயற்கையை உணர்த்திட்டு வருது. இதுதான் நம்ம எண்டு அப்படின்னு சொல்லவே முடியல. நான் முழுமை பெற்று விட்டேன்னு சொல்லவே முடியல. நாளைக்கு நமக்கு உயிர் போகிற வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருப்போம்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே வந்து கற்றது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி ஒரு உலகமாக இருக்குது. எத்தனையோ உலகங்கள் இருக்குது. அப்போ நம்ம எதை தான் கற்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகமே நம்மவா இருக்கோம். கற்றது அனைத்தும் நம்மளவா இருக்கோன்னு உணரும்போது ஒரு விதமான பிரம்மாண்டமும் வருது. சேம் டைமில் அனுபவத்துக்கு வராதபோது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குது. ஆனால் அறிவு வந்து அது புரிதல் வந்து நமக்கு அறிவு கொடுத்ததுனால, அந்த மனம் நம்ம அதோட சேர்ந்து ஒத்துழைக்கிறதுனால, இன்னும் கொஞ்ச நாள் அந்த அனுபவம் வரும்போது சரியாயிருங்கிற பக்குவமும் வருது. ஸோ அதனால் சாரி, இந்த காதல், இந்த காமத்தெல்லாம் வந்து இந்த ஆண்கள் பெண்கள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இந்த பிரபஞ்ச காமம் வந்தபோது என்னென்னா, அவங்களுக்குள்ள இந்த உடலும் தேவை தாண்டி வர காமம் வராது. எப்படி ஒரு மலம், ஒரு சிறுநீர் கழிக்கும்போது ஒரு உணர்வு வருதோ, அது மாதிரி இந்த காம உணர்வு உந்தி தள்ளும்போது பயந்துடுறோம். ஏன் பயந்துடுறோம்னா, ஐயய்யோ! ஒரு ஆண் துணை தேவைப்படுது போல், ஒரு பெண் துணை தேவைப்படுது போல், நமக்குள்ளே இந்த உடல் இச்சை இருக்கே, ஐயோ! நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இந்த மடையிலேருந்து வெள்ளம் மாதிரி மாற்றவும் முடியாது. சேம் டைமில் இதுலேருந்து வெளியே வரவும் தெரியாது. இது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவும் முடியாத போது, மனிதர்கள் மட்டும் இல்லை, பக்குவம் அறிந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே குழம்பி போயிடும். ஏன் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி, யாருமே சொல்கிறதில்ல. இதை வெளிப்படையாக சொல்கிறதும் கிடையாது. சேம் டைமில் நமக்கு வந்தது சந்தேகத்தை நம்ம யார்ட்டையும் கேட்குறதும் கிடையாது. நம்மளாக குழம்பி நம்மளாக தெளிவாய்க்கிறோம். நமக்கு அறிவுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஸோ உண்மையான என்னது, உண்மையிலும் உண்மையான என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க தவறுறதுனால நம்ம மனம் போல போக்கில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுட்டு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏன் வருதுன்னா, என்னோடய பேச்சை நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா, இது தீர்ந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ் வரும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. எனக்கு வரும்போது நான் என்ன பண்ணுறது, இது தப்பா சரியா, இது என்ன நடக்குது இங்கே, நான் அப்படி நினைக்கவே இல்லையே, அப்படி எனக்குள்ளே வரலையே எண்ணம், ஒரு உடலை நான் தேடலையே, நான் ஆறுதல் வந்து சரியாயிட்டேன்னு நினச்சேனே, நான் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன்னு நம்பினேனே, இப்போ என்ன பண்ணுறது குழப்பத்தில், எனக்கு யாருமே உதவி பண்ணல, உள்ளே இருக்க பிரபஞ்சம் தான் உதவி பண்ணுச்சு. ஆனால் அதை நான் நம்புகிற பக்கத்துலேயோ அதை ஏற்றுக்கிற ஒரு மனநிலையே இல்லை. இப்போ நான் பேசும்போது இங்கே கேட்குற மாதிரி பிரபஞ்சம் என்கிட்ட பேசவா செய்து உணர்த்துது. கான்சியஸாக வரும்போது கான்சியஸ் கான்வர்சேஷன் நான் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தானே, அது புரிஞ்சால் தானே என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அது புரியறதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம எந்த திசையில் எந்த பக்கம் தூக்கி எறியப்படுவோன்னே தெரியல. என்ன ஆகும்னே தெரியாத போது நானே பொதுவாக சொல்லுவேன். இந்த எக்ஸாம் படிக்கும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ இல்லை கவுன்சிலிங் போயிட்டு கிடைக்கவேன்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த இன்சூரன்ஸ்லாம் ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா, இயர் எண்டில் முடிச்சுட்டு திரும்ப ஜீரோலேருந்து. இப்போ 2 crore பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப அடுத்த இயரில் நியூவில் ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க மாதிரி. என்ன பண்ணுறது, திரும்ப இதே மாதிரி இந்த காமம் புரிய வைக்கிறேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால் இந்த 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 உணர்வெல்லாம் நம்ம பயந்துக்க தேவையில்ல. இது இயல்பு. 45 வயசில் 50 வயசில் ஒரு மனிதனுக்கு இந்த உணர்வு வரும்போது அது பிரபஞ்ச காமம். இது வந்து உடல் தாண்டி தூண்டுறதில்ல. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விளக்கை வந்து கொஞ்சம் அதை குளிர்விக்கப்படுதுன்னா தூண்டி விட்டுறது. தூண்டி விட்டு இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு மடை மாற்றி விட்றது, அவ்வளோதான். உங்களுக்கு 16 வயசு 15 வயசில் ஒரு உடல் தேவை காரணமாக ஹார்மோன்னால் இந்த 55 45 வயசில் இந்த மாதிரி ஒரு
பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தூண்டப்படுறது வந்து பிரபஞ்ச காமங்கிறத புரிய வைக்கிறதுக்கு யார் இருக்கா முதல்ல? இந்த மாதிரி இருந்தவங்க வெளியே ஏன் சொல்லலை அப்படின்னா, அவங்களுக்கும் குழப்பமா இருந்திருக்கலாம். அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். தயக்கமாக கூட இருந்திருக்கலாம். என்ன மாதிரி உள்ளவங்கள சூஸ் பண்ணி இப்படி பேச வைக்கிறதுக்கு இப்போ தான் காலம் வந்திருக்கலாம். இல்லை வந்த காலங்கள் நமக்கு தெரியாமல் வந்திருக்கலாம். நான்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒன்று இருந்துச்சோ, உலகத்துக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும், உலகத்துக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இது இது வந்து ஒரு இயல்பு. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனால வந்து இந்த காமத்தையோ, காதலையோ போட்டு நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஏன் போட்டு குழப்பமா போட்டு தெளிவான்றா, குழப்பம் வந்தால் தானே தெளிவு வருது. தெளிவு வந்து பயம் வருது. அந்த பயத்துலேருந்து விடுபட்டா தானே நம்மளால் வந்து ஒரு முழுமையாக ஒரு அமைதியை உணர முடியுது. அதுக்காண்டி தான். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் முழுமையை அடையணும்னா, இந்த பயம், காமம், கோபம், குரோதம்ல மதம், ஆச்சரியம் மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக விடணும். அதில் ஏதாவது கொஞ்சம் தொக்கியிருந்தா முழுமை பெற முடியல. முழுமை பெற முடியாது. நீங்கள் முழுமை பெற்ற மாதிரி நினச்சிக்கலாம். நினச்சிக்கிறதுக்கும் முழுமை ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காமத்தை கடந்துட்டோம், நமக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி அதை ஒதுங்கி போகிறதுனாலையோ, அதை மறைக்கிறதுனாலையோ, அதை வந்து அதுலேருந்து ஒளிஞ்சிக்கிறதுனாலையோ நம்ம அதுலேருந்து மீண்டு வந்திருக்கோன்னு அர்த்தம் இல்லை. அதுலேருந்து முழுமை பெற்றோன்னு அர்த்தம் இல்லை. நேருக்கு நேர் பார்க்கும்போது நமக்குள்ளே எந்த சஞ்சலம் இல்லாமல் ஒரு சாட்சியாக பார்க்கணும் எல்லா விஷயத்தையும். அது காதலாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும். ஒரு ஆண் உடல், பெண் உடல் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு, கவர்ச்சிலாம் இல்லாமல் ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்க முடியுதா? அந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக, அன்பாக ஆகுறோமா? அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விவேகானந்தர், ராமகிருஷ்ணன்லாம் அவங்க ஆசிரமத்துக்கு வரும்போது, அந்த சீடைகளை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு 15, 16 வயசு பையனை பார்க்கும்போது வந்தோடனே உங்கள் உடையெல்லாம் கழட்டுங்கன்னு சொல்லுவாங்களாம். ஆண்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி. எந்த ஆண் வந்து கழட்ட மாட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லி மறைக்கிறானோ அவன் ஆன்மீகத்துக்கு துறவரத்துக்கு தகுதி இல்லாதவன். அப்போ இல்லறத்தில் போய் அவன் வாழ்ந்து அதை அனுபவிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்களாம். எப்போ வந்து ஒரு உடலற்று அந்த நிர்வாணம் அப்படிங்கிற தன்மையை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்களோ, வெளியில் வந்து அவனால் நிற்க முடியுதோ, அப்போ தான் அவன் உடல் கடந்தே இருக்கான்னு அர்த்தம். உடல்லே சிக்கியிருக்கும் போது எப்படி நீங்கள் வந்து மனம் கடந்து நீங்கள் பிரபஞ்சம் கடந்து அந்த எனர்ஜியோட ஃபார்ம் ஆகி மெர்ஜ் ஆகுது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அதனால் இது வந்து ஒரு குற்றமா, ஒரு மாசுவா, அழுக்கா பார்க்க தேவையில்ல. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு போகிற போக்கில் நிகழ்கிற நிகழ்வு. ஒரு குழந்த பிறக்குது, அது வளருது, அதுக்கப்புறம் டீனேஜ் ஆகுது, அப்புறம் அது கல்யாணம் ஆகுது, குழந்த பிறக்குது, அதுக்கப்புறம் பேரன் பேத்தி பார்க்குது, சாகுது. ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த சர்க்கிளில் இந்த காமமும் ஒரு சர்க்கிளில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி குழந்த இப்போ குழந்த ஆகுறோம், அதுக்கப்புறம் வயசாகி கொஞ்சம் குழந்தை ஆகுறோம்னு சொல்கிறோம்னா, அதே மாதிரி இந்த காமம் வந்து திரும்ப செகண்ட் சைக்கிள் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்த வந்து முதிர்ச்சி அடைஞ்சு முதுமை அடையும் போது அது குழந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இளமையிலேருந்து காதல் காமம் ஒரு முதிர்ச்சி அடையும் போது வர்ற காதல் காமத்துக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம ஒன்றா போட்டு குழப்புறதுனால தான் இவ்வளோ வித்தியாசம். உடல் தேவை தான். யாரோ ஒரு பெண்ணு, யாரோ ஒரு ஆண்கிட்ட போய் நம்ம மெர்ஜ் ஆகுறது. ஏன்னா, உள்ள இருக்க ஆண் வந்து அப்போ தான் அந்த பெண் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆண் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ தான் அவங்கள மாதிரி ஒரு குரல், அவங்கள மாதிரி ஒரு உருவம், அவங்கள மாதிரி அடையாளம், மனிதர்களை பார்க்கும்போது இது என்னோடவன், இது என்னோடவள் அப்படிங்கிற தன்மையினால் ஈர்க்கப்படுறாங்க. இது வந்து உள்ள இருக்க உள்தன்மையினால் ஈர்க்கப்படுறோங்கிறது அவங்களுக்கு தெரியுதுனால அதை கட்டுப்படுத்த முடியல. சேம் டைமில் அந்த சொசைட்டினால் அதை ஏற்றுக்க முடியாது. இந்த வயசில் இப்படி போய் ஒருத்தவங்க கூட மெர்ஜ் ஆகிறதா, அது வந்து எவ்வளோ பெரிய அவமானம், அசிங்கம். எனக்கு இந்த உணர்வு அவங்க மேலே வருதே, அவன் மேலே வருதே, அவள் மேலே வருதே, இது எவ்வளோ பெரிய கேவலம் அப்படின்னு தன்னைத்தானே ஒரு குற்ற உணர்வுக்கு ஆக்கிக்கொள்ள சூழ்நிலையில் மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் அதை கடந்து வந்ததுனால என்னால் உணர முடிஞ்சுச்சு. அதை நான் ரொம்ப சேஃபாக கடந்து வரும்போது என்ன நினச்சிட்டேன்னா, இறைவன் தான் எனக்கு வந்து உண்மைக்கே இதை கைப்பிடிச்சு எனக்கு புரிய வச்சாங்கிறத நான் உணர்ந்தேன். ஏன்னா இது என் கண்ட்ரோலில் நடக்கலை எல்லாமே. இன்றைக்கி எனக்கு நானே போதும் அப்படிங்கிற தன்மையை கொடுத்தது கூட இறைவன் தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப அழுதுருக்கேன், துடிச்சிருக்கேன். ஐயோ என்னாச்சு நமக்கே இன்னொருத்தர் தேவைப்படுது, நமக்கே இன்னொருத்தர் மேலே ஏதோ ஈர்ப்பு வருது. ஏன் உள்ளக்குள்ளே ஆண் வந்து என்னை வந்து கவர்ந்து இழுக்கிறான். அந்த உள்ளக்குள்ளே இந்த ஆணை நான் எங்கே போய் தேடுறது, நான் எங்கே போய் பார்க்குறது? அந்த ஆணா என்னை பார்த்து கவர்ந்து இழுத்து வந்தால் தான் உண்டு. ஆனால் அதை ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் சொசைட்டியில். அதுவும் இந்த வயசில் என்னது அப்படி இப்படின்னு குழப்பங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு அருவருப்புப்பட்டோ, கோவப்பட்டோ, மறைச்சோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் முழுமை அடைஞ்சு போகணுன்னா இதெல்லாம் கடந்து தான் போகணும். ஒருவேளை நீங்கள் நான் பேசவே இல்லைப்பா, அமைதியாக இருந்துட்டேன்ப்பா, நான் நல்லாவே இருந்துட்டு போகிறேன்ப்பா, அடக்கி வச்சுருந்தீங்கன்னா திரும்ப ஒரு பிறவி வந்து அதை அனுபவிச்சு தான் போகிறீங்க. ஸோ எப்படினாலும் முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்து தண்ணி நனைஞ்சிட்டோன்னு தெரிய தான் போகுது. நீங்கள் எத்தனை நாள் மறைச்சி வச்சுக்க முடியும்? ஸோ அதனால் இதை கொஞ்சம் வெளியே வாங்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ வந்து அதுதான் என்ன? அந்த வார்த்தைக்கே பயப்படுறீங்க. மரணம் எப்படி பயப்படுறீங்க, அது காதல்னா காமம்னா எல்லாம் பயப்படுறாங்க அப்படியே.
அச்சச்சோ! அப்படின்னு ஒரு முத்தம் அப்படின்னோடனே அச்சச்சோ! அப்படின்னு பயந்து என்ன சொல்கிறது? அதெல்லாம் ஒரு காமம் ஒரு அன்பின் நிலை வெளிப்பாடுங்கிறத வந்து புரிஞ்சுக்காம, ஒரு கலாச்சாரத்தில வந்து மேற்கத்திய கலாச்சாரம், கீழேயும் சேர்ந்து இவைங்க மறைச்சு வச்சாங்க, இவங்க ஓப்பனா இருந்தாங்க. இவங்க 2யும் இப்போ பண்ணுறாங்க சேர்த்து. ரொம்ப குழப்பமான சூழ்நிலை. மறைச்சு மறைச்சு வச்சதுனால ஓப்பனா பண்ணுறவங்கள பார்த்து ஹேப்பியாச்சு. இங்க ஓப்பனா பண்ணுறவங்களுக்கு மறைச்சு மறைச்சு வைக்கிறவங்கள பார்த்து, ஏய் இவங்க எவ்வளோ இதா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேல 2 பேருக்கும் ஆப்போசிட்ல ஈர்ப்பு வந்ததுக்கு, அ இப்படி தான் அக்கறைக்கு இக்கரை பச்சை மாரி தான். ஸோ இதெல்லாம் உணர்ந்துட்டு நம்ம வந்து முழுமை பெறணுங்கிறது தான் எ எ எ என் அந்த பேச்சோட நோக்கம். ஸோ வந்து இதில அருவருப்போ, அசிங்கமோ எ அ அப்படி பட தேவையே இல்ல. என்னமோ நீங்க வந்து சுருங்கிக்கிட்டு, அப்படியே ஒரு புழு மாரி நத்தையில சுருங்குன மாரி உங்க உணர்வு சுருக்கி வச்சாப்புல, நீங்க வந்து அப்படி இல்லன்னு ஆயிருமா? உங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்க எவ்வளோ உங்க மனசாட்சிக்கு நீங்க ஏமாத்துவீங்க. ஏமாத்த தான் செய்வீங்க. சரியாச்சுன்னு. நான் என்னோட அனுபவத்த சொல்லும்போது நான் சொல்றேனே, நான் என்னமோ பெருசா தாண்டிட்டேன், கடந்துட்டேன், பயங்கரமா ஆயிட்டேன் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா பார்த்தா, தியானம் பண்ணும்போது, அந்த நிலைக்கு போம்போது, அதுதான் மேலோங்கி வருது. அச்சச்சோ! என்னடா இது! இப்படி வரும்ன்னு சொல்லும்போது, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வந்து தவிச்சப்போ தான், எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, தீர்வு கிடைக்குது. என்ன முழுமை பெற முடியுது. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இத பத்தி நீங்க எதுவுமே வருத்தப்படாம அதோட போக்குலயே போங்க. சாட்சியா பாருங்க. என்ன வேணா வரட்டுமே! என்ன வேணா வரட்டுமே! அது நீங்க இந்த சொசைட்டி விரும்பாத, இந்த உங்களுக்கே பிடிக்காத, எல்லாம் புடிச்ச மாரியே வரணும்னா எப்படிங்க அர்த்தம்? வரட்டும். அத பாருங்க. சாட்சியா பாருங்க. ஓஹோ! ஓஹோ! அது காதலா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், பொருந்தாத இணையா இருக்கட்டும், பொருந்தாத அன்பா அன்பா இருக்கட்டும், பொருந்தாத, நடக்காத, இயலவே இயலாதது கூட சும்மா சாட்சியா பாருங்க. ஓடிறாதீங்க, ஒளிஞ்சிராதீங்க. அச்சச்சோ! வருது இப்படி தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சு உங்கள மறைச்சு, நீங்க உங்கள புதைச்சீங்கன்னா, திரும்ப திரும்ப நீங்க முளைச்சு வருவீங்க. நீங்க உங்களே நீங்க எரிக்கணும். உங்களே நீங்க அழிக்கணும். அப்பதான் நீங்க புதுசா வளர்ந்து வருவீங்க. அப்பதான் நீங்க இன்னொரு தடவ முளைச்சு முளைச்சு வரமாட்டீங்க. எப்படி ஒரு வறுத்த பயிர் முளைக்காதோ, அது மாரி உங்கள நீங்க வறுத்துக்கணும். அந்த வறுத்த தன்மை தான் நம்ம பதப்படுத்துறது. பதப்படுத்துறது தான் இந்த பயிற்சி. இந்த பதப்படுத்துறது தான் சமாதி. இந்த பதப்படுத்துறது தான் நம்மளே தன்னை உணர்தல். இந்த பதப்படுத்துறது தான் ஞானம். ஞானம் அடைஞ்ச ஒரு விதை முளைக்காது. அதாவது பிறவி எடுக்காதுங்கிறத தான் அப்படி சொல்றேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால காமம், காதல், அப்புறம் இப்ப இருக்க இந்த சொசைட்டி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த இன்னொருத்தங்க ஒரு கணவன் ஒருத்தங்க மேல வச்ச அன்ப இன்னொருத்தங்க மேல வைக்கிறது, தொடர்ந்து 2 பேர் வைக்கிறது, 3 பேர் வைக்கிறதுனா, நீங்க இத வந்து ரொம்ப கொச்சப்படுத்தவும் தேவையில்ல. சேம் டைம்ல இத விளம்பரப்படுத்தவும் தேவையில்ல. சாட்சியா பார்த்து போயிட்டே இருக்கலாம். அவங்களே ஒரு காலத்துல கலந்து போயிருவாங்க. நீங்க அத பெருசுபடுத்தி, அவங்கள கேவலப்படுத்தி, அவங்களே ரொம்ப குழப்பத்திலயும், டென்ஷன்ல தான் இருப்பாங்க. ஒரு அன்பு கிடைக்கலங்கிற போது அந்த பக்கம் இயல்பா திரும்புறது குழந்தையோட இயல்பு மாரி தான் ஆண்கள், பெண்களோட நிலை. அத வந்து கேவலப்படுத்தி, உங்களுக்குள்ள வக்ரத்த வந்து அவங்க மேல திணிச்சு, இது சொல்றவங்க வெளிப்படுத்துறாங்கக்குள்ள தான் அந்த வக்ரமே இருக்கும். அவங்க வந்து அவங்களால செயல்படுத்த முடியாது, தன்னால செயல்படுத்த முடியாது, அனுபவிக்க முடியாது, இன்னொருத்தங்க கிடைக்கிறாங்களேங்கிற வயித்தெரிச்சலையும், பொறாமையிலேயும் தான் அவங்கள அசிங்கப்படுத்தி பேசுறது. இந்த மாரி வந்து இந்த யூடியூப்ல ரீல்ஸ்ல எல்லாமே போடுறது, எல்லாமே காரணம் வக்ரம். நம்மளால முடியாது, இன்னொருத்தங்க செய்றாங்க. அத ஏத்துக்க முடியாத தன்மை தான் இதெல்லாம். அவங்க அந்த ரீல்ஸ் போடுறதெல்லாம் பார்த்துட்டு இன்னொருத்தவங்க ஏங்குறாங்க. ச்சீ! இப்படிலாம் பெண்கள் வாழ்றாங்க. ச்சே! ஆண்களுக்கெல்லாம் இதான் பொழப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் இவங்களுக்குள்ள ஏக்கம் கிடைக்கல. அந்த ஏக்கத்த கிடைக்கிறது அவங்க இன்னொருத்தவங்க வாழ்றாங்க. அத ஏத்துக்க முடியல. சில பேர் வந்து உண்மையாவே இன்னும் கொஞ்சம் கண்ணியமா இருந்திருக்கலாம்ப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஆனா சில பேர் வந்து ஒரு ஆணும், பெண்ணும் இப்போ இந்த காணொளியிலயோ இல்ல ஏதோ பார்க்கும்போது அவங்க அன்பு நிலைய வெளிப்படுத்துனாங்கன்னா, உங்களுக்கு அன்பு மலரணுங்க. ஒரு குழந்தை அழுதா உங்களுக்குள்ள அழுகை வரணும். ஒரு ஒரு அன்ப பார்த்தா ஒரு ஆணும், பெண்ணும் இணைஞ்சு ஒரு அன்ப வெளிப்படுத்துறாங்கன்னா, அந்த அன்பு உங்களுக்கு வெளிப்படணும். அப்படின்னா நீங்க சரியா இருக்கீங்கன்னு அர்த்தம். "ஐய்யய்ய! இதெல்லாம் பார்க்க மாட்டேன் ச்சே" அப்படின்னு சொல்றதோ, இல்லன்னா இது அருவருப்பத்தக்கது அப்படின்னு ஒதுக்குறதோ, இதெல்லாம் நீங்க இன்னும் வளரலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நீங்க நீங்க ஒரு காதலிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க எந்த வயசுல இருக்கீங்களோ, ஆனாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20, 25ல ஒரு ஆண், பெண் இருக்காங்க. காதலிக்கிறாங்க. காதலிக்கிறவங்கள பார்த்தாலும் ஹேப்பியா இருக்கும். கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றவங்களும் ஹேப்பியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் துன்பத்த பார்த்து ஐயோ! ஐயோ! காதலிச்சே போச்சு, எல்லாம் போச்சு. காதல் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் போச்சுங்கிறது இந்த சினிமா டயலாக் இதெல்லாம். ஆனா ஒரு தாத்பரியம், ஒரு கட்டமைக்கப்படுது. வாழ்க்கை வந்து ஒரு ஆணும், பெண்ணும் இணைக்கும்போது அவங்கள ஒரு கூடு மாரி, ஒரு பறவை கூடு கட்டுற மாரி ஒரு வீட கட்ட வச்சு, அதுக்குள்ள வாழ வச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை குடுத்து, அந்த சந்ததிய பெருக்கி இந்த பிரபஞ்சம் தன்னை தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சக்தி லெவல அவங்களுக்கு குடுத்துட்டே இருக்கு. இத நீங்க எப்படி நீங்க அசிங்கம்னு சொல்லுவோம். எனக்குமே முதல்ல வந்து இது புரியாத போது தான் நான் விலகி விலகி ஓடியிருக்கேன். நான் ஏன் விலகி ஓட வச்சிருக்காங்கன்னா, நான் என்னத்தையாவது தப்பா போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வர்றது இன்னும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால இறைவன் இப்படி என்னை வச்சதுனால நான் இப்படி பேசுறேன். ஆனா சில பேர் வந்து
அன்புன்னு சொல்லிட்டு ஒரு போலியான அன்பில் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் உள்ளே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அது படித்தவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. அவங்களுக்கு அன்பு தேவைப்படுது. அது இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுது. எப்படி நூடுல்ஸை போட்டு டகால்னு சாப்பிட்றோமோ அது மாதிரி அன்பு தேவைப்படுது. சட்டுன்னு வேணும் வேணும் அந்த அன்பு ரைட் நவ் அப்படி